சிவராத்திரியை பற்றிய முழு விளக்கங்களும் மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கான சிவராத்திரி அன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, இந்த உலகம் தோன்றியது எப்பொழுது, மனிதனுடைய தோற்றமும், இதனைத்தான் இந்த இந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சித்தமும் சிவமும் தமிழே வலைவலியின் மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக சில பதிவுகளை மறுக்கப்பட்ட சித்தர் நெறிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்கள் முன் நான் அவ்வப்பொழுது வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் தற்போது வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு இன்னும் சிறிது நாட்களில் வர உள்ளது. அதனை பற்றிய விளக்கத்தை, சிவராத்திரி என்றால் என்ன, சிவன் யார், சிவராத்திரிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, சிவராத்திரி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த உலகம் தோன்றியது எப்பொழுது, இந்த உலகம் தோன்றிய நிலையில் இந்த உலகம் முதலில் இருந்த நெருப்பு கோலம் பின்னர் பனிக்கோலமாக மாறியது. இந்த பனிக்கோலமாக மாறிய இந்த பந்தானது சிறிது சிறிதாக உருகி நீர்க்கோலமாக மாறியிருக்கின்றது. இந்த நீர்க்கோலமாக மாறியதற்கு முன் இந்த உலகத்தில் புல் பூண்டுகள், உயிரினங்கள், பயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் போன்றவர்கள் தோன்றி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன, மனிதன் எங்கிருந்து தோன்றினான், இந்த மண்ணில் தோன்றியிருக்கக்கூடிய உயிரினங்கள், பயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, இதனுடைய தொடர்ச்சியாக சிவம் எப்பேற்பட்டது, சிவத்திற்கும் சிவ இரவாகிய சிவராத்திரி என்று நாமெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த சிவராத்திரி என்பது என்ன, இந்த சிவராத்திரியினுடைய தொடர்ச்சி என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நாம் சிவராத்திரியை எப்படி கொண்டாட வேண்டும், சிவராத்திரி அன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, இது போன்ற செய்திகளை எல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கு வேதத்தில் இருந்து, ரிக்கு வேதம் அல்ல, தமிழர்களுக்கு உரிய வேதமாகிய இருந்து கொண்டிருந்த வேதம், இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேதம், இருந்து கொண்டிருக்கும் வேதம் ஆகிய இந்த வேதத்திற்கு இருக்கு வேதம் என்று பெயர். இதனைத்தான் இந்த இந்து மதத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மடைமாற்றி அதனை ரிக்கு வேதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து எடுத்து சென்று அவர்கள் மாற்றிக்கொண்ட விஷயங்கள் தான் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய நிகழ்வுகள் இருக்கின்றது. அப்படி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் இந்த சிவராத்திரியினுடைய தொடர்ச்சியிலே மக்கள் முன் வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே சிவராத்திரியை பற்றிய முழு விளக்கங்களும், மனிதனுடைய தோற்றமும், அதனுடைய தொடர்ந்து சிவராத்திரி எப்படி கொண்டாடப்படுகிறது, எப்படி நாம் கொண்டாடணும், எப்பொழுது இருந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஏன் அந்த இரவுல கொண்டாடுறோம் அப்படின்ற விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதனால முன்னோட்டமாக இந்த பதிவினை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்யும். ஒவ்வொரு பாகமாக சிவராத்திரியை பற்றியும் அதனுடைய நடைமுறையை பற்றியும் அது எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்பதனை பற்றியும், நடந்து முடிந்த நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கின்றது என்பதனை பற்றியும் உங்கள் முன் வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி இந்த பதிவினை முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.